முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று நடத்தி வைத்த திருமணத்தில் அரங்கேறிய அவலங்களை பற்றி இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் காண இருக்கிறோம். காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உங்க நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. ஓராண்டு சாதனை என்று தங்களுக்கு தாங்களே மங்களம் பாடிக்கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று சென்னை திருவேற்காட்டில் 1006 ஜோடிகளுக்கு இலவசமாக திருமணம் நடத்தி வைத்தார். பல கோடி செலவுகள் செய்து கோலாகலமாக நடைபெற்ற இந்த திருமண திருவிழா பாராட்டப்பட வேண்டிய ஒன்றல்ல. இன்று நடத்திய திருமண விழாவினால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். காலையில் போக்குவரத்து நெரிசல், பல கடைகள் அடைப்பு, வாகன ஓட்டுநர்களின் புலம்பல் என தொடங்கியது இன்று நடந்தேறிய இலவச திருமண விழா. ஜெயலலிதா இலவச திருமணம் என்ற பெயரில் இன்று நடத்திய இந்த ஒரு நாள் நாடகத்திற்காக இதுவரை கண்டும் காணாமல் இருந்த திருவேற்காடு சாலைகள் புதியதாக போடப்பட்டன. மக்களுக்கு நல்லது செய்யவே ஆட்சியில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் ஜெயலலிதா இந்த சாலைகளை ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலேயே போட்டிருக்கலாம் என்று மக்கள் பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான். அன்றாட தேவைகளில் ஒன்றான பேருந்துகளின் கட்டணத்தை உயர்த்தியதோடு மட்டுமில்லாமல் இன்று திருவேற்காடு வழி செல்லும் அனைத்து பேருந்துகளும் தாமதமாக இயக்கப்பட்டதுடன் வேறு பாதையில் திருப்பிவிடப்பட்டன. இதனால் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர் மட்டுமின்றி அவ்வழியில் பயணம் செய்த அனைத்து பொதுமக்களும் பெரும் இடர்பாடுகளுக்கு உள்ளாயினர். எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. காலையில் நான் இந்த வானகரத்தில் இருந்து அந்தாண்ட அயப்பாக்கம் வேலைக்கு போகணும். என்கிட்ட 10 பேருக்கு வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி இந்த டிராஃபிக் ஜாமால் ஒரு முதலமைச்சர் வராங்கன்னு இன்றைக்கி 10 பேருக்கு லீவ் ஆகிடுது. எனக்கும் வேலை பாதிக்கப்பட்டுருச்சு. இதே நாளைக்கு ஒரு மந்திரிங்க இவங்க மட்டும்தான் போகிறதுக்கு ரோடா இல்லை பொதுமக்களுக்கு ரோடு இல்லையா, அவங்க போகிறாங்கன்றதுக்கோசம் இந்த டிராஃபிக் எதுக்கு
இதே மாதிரி டெய்லி ஒன்று நடந்துட்டு இருந்தால் நாங்கள் வேலை செய்கிறதா இல்லையா? ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருக்கும் இந்த இது இருக்குது. இதுக்கு என்ன ஒரு வழியினே தெரியல. அதை அவங்களையே தான் கேட்கணும். ஏன்னா முதலமைச்சர்ன்றது அவங்க சட்டத்தை எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிறதா? எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.